குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கார்த்திகை ரோகிணி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 22/3/2025 மார்ச் மாதம் சனிக்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள். இன்று அஷ்டமி திதி. இன்னைக்கு வந்து அஷ்டமி திதி காலை 1:43 வரைக்கும் மூல நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், ஸ்ரீபெரும்புதூர் மணவாள மாமுனிகள் புறப்பாடு, குச்சனூர் சனி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்வது நன்று. இன்று கருட தரிசனம் செய்வது நன்று. உலக தண்ணீர் தினம். இன்னைக்கு வந்து உலக தண்ணீர் தினம். தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தண்ணியை ரொம்ப வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போல்லாம் வெய்ய காலம். தண்ணியில் தான் எல்லா கிருமியும் இருக்குது. தண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க. தண்ணி அதே மாதிரி குழந்தைங்களுக்கோ பெரியவர்களுக்கோ நல்ல தண்ணியை கொடுங்க. ஏன்னா அத்தனை கிருமிகளுமே அந்த தண்ணி மாற்றி மாற்றி ஒரு ஊருக்கு போய் இன்னொரு ஊருக்கு குடிக்கும் பொழுது இதாயிரும். மேக்சிமம் ஒரு நல்ல நீரை உங்களுக்கே தெரியும். ஒரு சுகாதாரம் இல்லாத நீராக இருந்தால் அதை குடிக்காதீங்க. ஒன்று கேன் வாட்டர் வாங்கிக்கோங்க, இல்லை கொஞ்சம் சுடுதண்ணி கலந்துக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இதை மட்டும் நீங்கள் தண்ணீர் தினம். தண்ணியை நாம் வந்து தண்ணி இல்லைன்னா என்ன இருக்குது? ஐம்பெரும் பூதங்களில் ஒன்று நீர். அதற்கு நம் மனித வாழ்க்கை அத்தனைக்கும் மிக மிக தேவையானது அந்த ஐம்பெரும் பூதங்கள். நமது வாழ்க்கை அந்த ஐம்பெரும் பூதங்களிலேயே அடங்கும். ஐம்பெரும் பூதங்கள் நீரும் ஒன்று. அதை வந்து அப்புறம் இன்றைக்கி நாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. பத்திரமா இது பண்ணுங்கள். தவிச்ச வாய்க்கு தண்ணீர் தான் வைக்கணும். மெயினாக நீங்கள் சுவாமிக்கு எது வைக்கிறீங்களோ தண்ணீர் மட்டும் அங்கே வச்சுருங்க. நாங்கள் எங்கள் சாமி ரூமில் எப்பொழுதும் தண்ணி இல்லாமல் இருக்காது. நம்ம சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துக்கலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் தண்ணீர் தினம். தண்ணீரை சேமிப்போம். தண்ணீரை வீணாக்காதீர்கள். சுத்தமான ஒரு குடிநீரை உருவாக்குங்க. இடமாற்றி இது பண்ணும்போது அதை ரொம்ப குழந்தைங்களுக்கும் எல்லாத்துக்கும் இது பண்ணுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் என்னுடைய இது. சூரிய உதயம் 6:20, மீன நாளிகை 3:10. திதி வந்து அஷ்டமி திதி. இன்னைக்கு அஷ்டமி திதினாவே காலபைரவருக்கு உரியது. காலபைரவரை நினைத்து ஒரு சிவன் கோயிலில் பண்ணுங்கள். அப்படி வீட்லேயே கூட ஏதாவது ஒரு இது சொன்னீங்கனாலும் போதுமானது. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன். இப்போ நம்ம தமிழ் வருடத்தின் கடைசி மாதத்தில் இருக்கிறோம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 10 to 11, மாலை 4:30 to 5:30. வாழ்க்கையின் வெற்றியே போராட்டத்தில் தான் இருக்கிறது. எல்லாருக்குமே அப்படிதான். வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்ததே. கௌரி நல்ல நேரம் காலை 1 to 2:30, மாலை 9:30 to 10:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 12 to 1:30, ராகு காலம் 9 to 10:30, குளிகன் 6 to 7:30, யமகண்டம் 1:30 to 3. இன்றைய ராசி பலன்: மேஷம் தாமதம், ரிஷபம் லாபம், மிதுனம் அச்சம், கடகம் பகை, சிம்மம் வரவு, கன்னி பாராட்டு, துலாம் நன்மை, விருச்சிகம் செலவு, தனுசு ஆதாயம், மகரம் சுகம், கும்பம் புகழ், மீனம் அன்பு. சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்க. அதுதான் 23. நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைய விசேஷங்கள்: நாளைய நவமி திதி. நாளைய விசேஷங்கள் ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பொய் சொல்லி பரிசை பெறுவதை விட உண்மை சொல்லி துன்பத்தை பெறுவது மேல். ஒன்று. இன்னொன்று, நாம் வல்லாரைக்கீரை ஞாபக சக்தியை அதிகரிக்கும்.
அன்னாச்சி பழத்தை தினமும் சாப்பிட்டு வர தோள்பட்டை வலி குணமாகும். கர்ப்பிணி பெண்கள் அந்த மாதுளை பழச்சாறு ஜூஸ் அதிகமாக குடித்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். வயிற்றிலேயே சத்து கொஞ்சம் எடுக்கும். எங்கள் பொண்ணுக்கு அதை கொடுத்தேன், அது நல்லா இருந்தது, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தியும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு பங்குனி மாதம் சனிக்கிழமை பங்குனி 8ஆம் நாள், மார்ச் 22ஆம் நாள். மேஷத்தில் மாந்தி இருக்காங்க. ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. சந்திரன் தனுசுக்கு வந்துட்டார். தனுசு, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு. ஆனால் இதில் புதன் கும்பத்துக்கு வந்துட்டாருன்னு காலண்டர்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கு சந்திராஷ்டமம் கார்த்திகை ரோகிணி, கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். வக்ரமாக இருக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. சுக்கிரன் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். பங்குனி மாதம் இன்னைக்கு 7-8 சனிக்கிழமை, அஷ்டமி திதி. அஷ்டகா காலாஷ்டமி, திரியம்பகாஷ்டமி, வியாதிபாத சிரார்த்தம், பதஞ்சலி சித்தர் ஜெயந்தி. இது தேய்பிரை அஷ்டமி. வளர்பிறை அஷ்டமியை விட தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் வணங்குறது ரொம்ப 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 சிறப்பானது. இன்றைக்கி இது பண்ணுங்க. அஷ்டகா காலாஷ்டமி, திரையம்பகாஷ்டகம், வியாதிபாத சிரார்த்தம், பதஞ்சலி சித்தர் ஜெயந்தி. நாளைக்கு அன்பு அஷ்டகான்னு போட்டிருக்கு இன்றைக்கி. அதனால் காலபைரவருக்குரிய அந்த இதை படிங்க. சிவபெருமான் கோயிலுக்கு இன்றைக்கி முக்கியமாக போங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நட்சத்திர பலனை பார்க்கலாமா? மேஷன், அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம். அதனால் கவனமாக இருங்கள். மேஷம் ரிஷப ராசி கொஞ்சம் கவனமாக இருங்கள். அது மிருகசீரிட நட்சத்திரத்துக்கும் அந்த மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு இல்லை. ஆனாலும் 2 ராசியில் ரிஷபத்தில் இருக்கிறதுனால மேஷம் ரிஷபம் கவனமாக இருங்கள். மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரம் ரிஷபத்துக்கு லாபமாக தான் இருக்குது. மிதுனம் அச்சம். மிதுனம் கவனமாக இருங்கள். மிதுனத்தில் திருவாதிரை மிருகசீரிடம் புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. அதனால் கவனமாக இருங்கள். மிதுனம். கடகராசிக்கு பகை. கடகராசிக்காரர்களும் புனர்பூச நட்சத்திரம், புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் மிக கவனமாக இருக்க வேண்டிய இது. சிம்மராசிக்கு மகம், பூரம், உத்திரம். இன்றைக்கி நல்லா இருக்குது. பணவரவு அதிகரிக்கும். மனைவியினால் நல்ல
வரவு ஏற்படும். கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை. உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இவர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டு நல்லது நடக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மனைவியினால் நல்ல இது இருக்கும். வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு இது கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்துக்கு பணவரவு ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மை பயக்கும் நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மை பயக்கும் நல்ல நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பணவரவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெறும். சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அவர்களுக்கும் நன்மை பயக்கும் நல்ல நாள். விருச்சிக ராசி செலவு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். செலவை கட்டுப்படுத்துங்கள். தனுசு ஆதாயம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆதாயம், நல்ல லாபம் பெறும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு புகழ். மகரம் சுகம். உடல் ஆரோக்கியம் நல்ல நன்மை பயக்கும். அவிட்டம் திருவோணம் உத்திராடம் உடல் ஆரோக்கியம் பெறும். நல்லா இருக்கு இன்னைக்கு. கும்பம் புகழ். கும்பம் புகழ். நல்ல ஒரு சுற்று வட்டாரத்தில் உங்களுக்கு புகழ் ஏற்படும். அதே நேரத்தில் நல்ல பணவரவும் ஏற்படும் அப்படின்னு இதிலெல்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மீனம் அன்பு. மீனம் அன்புன்னு போட்டிருக்கு. அதில் இருக்க நட்சத்திரம் ரேவதி உத்திரட்டாதி பூரட்டாதி. ரொம்ப ஒரு எல்லா விஷயத்துலேயும் நல்லது தான் நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கு. தொழிலில் முன்னேற்றம், வீட்டில் அமைதி, செல்வம் பெருகும். இன்னைக்கு நல்லது தான் நடக்கும்னு போட்டிருக்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி நான் ரொம்ப மிகைப்படுத்தி அவங்கவுங்க 1000 நம்ம அதை பண்ணு இதை பண்ணுங்கன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி, காலபைரவரை வணங்குங்க. ரொம்ப சிறப்பான ஒரு இது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள். பெருமாள் கோவிலுக்கும் போய் துளசி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலையே நீங்கள் நினச்சி இது பண்ணுங்கள்.